ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். ஹோப் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து அழகாக வந்து கொண்டு போகலாம். இந்த ஒரே ஒரு பிஸ்னஸை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாவே போதும். இதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை. பட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி பாக்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கோ, சேம் ஈக்குவல் வந்து அவங்க யூஸ் பண்ணுற பாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜுவல்லரி பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா அவங்களோட கஸ்டமருக்கு வந்து அவங்க நீட்டாக வந்து அவங்க வந்து அவங்களோட ஐட்டம்ஸை வந்து அவங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வாங்குவாங்க. சில பேர் இயரிங்க்காக பாக்ஸ் வாங்குவாங்க. சில பேர் பல்க் ஆர்டருக்காக வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமாக வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். அதுவும் வீட்டிலே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். ஆனால் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன தெரியுன்ற ஒரு டவுட் வந்து எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக எதுவும் நாலேஜ் தேவை கிடையாது. உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஜுவல்லரி பாக்ஸ் வந்து என்ன சைஸ், அதில் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வாங்க. யூடியூப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரீச் வந்து கிடச்சிடும். நீங்கள் வீடியோ போட ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ண வீடியோ போட உங்களுக்கு யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். பட் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு உங்களோட வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி இவ்வளோ பே பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஒன்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களோட வீடியோஸை வந்து அது வந்து ஆட் வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புளுக்கு போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இது மூலிமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிலெல்லாம் சேல் பண்ணலாம். ஸோ அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி வந்து தேவை. ஸோ ஒரு ஜிஎஸ்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மீஷோ, அமேசானில் வந்து சேல் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பெருசாக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னோடய ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெருசாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹோல்சேல்லே வந்து இந்த பாக்ஸ் வந்து என்ன ப்ரைஸில் கிடைக்குதோ ஒரு 100லேருந்து 200 பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சைஸுக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரீச் இருக்கும். இல்லை எனக்கு வீடியோலாம் வந்து பெருசாக எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா, பெட்டர் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர். இப்போ இந்த ஜுவல்லரி பாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸ்டிக்கருமே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர் ப்ளஸ் இந்த பாக்ஸ் இது 2 மட்டுமே நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம். ஏன்னா தேங்க்யூ ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. எந்த பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த தேங்க்யூ ஸ்டிக்கருமே ஹோல்சேலில் வாங்கி வச்சுட்டு நிறைய டிசைனில் வந்து கிடைக்குது. ஸோ வாங்கி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக இந்த 2 பிஸ்னஸுமே பண்ணலாம். இது தேங்க்யூ ஸ்டிக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ், அப்புறம் வந்து இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ண விடுங்க. ஸோ ஆட்ஸ் ரன் பண்ண விட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் ஆட்ஸுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.